Hello friends, good evening. This is Sujata from batch 8. This is assignment on courses without NEET. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ இதுதான். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அசைன்மெண்ட் பண்ணும்போது. நானே பேசிக்கலி ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் தான். நான் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் பார்க்கும்போது என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் அசால்ட்டாக தான் இந்த அசைன்மெண்ட்குள்ளே நான் வந்தேன். பட் ஆனால் ஓ மை காட், அந்த அசைன்மெண்ட்குள்ளே அதை நான் எவ்வளோ கோர்சஸ் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் விஷயங்கள் நான் கற்றுண்டாங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு இதில் கீ மெசேஜ் என்னன்னு சொன்னால், எம்பிபிஎஸ் பற்றி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீட் இல்லாமல் நிறைய மீனிங்ஃபுல்லான வெல் பேயிங் சொசைட்டிக்கு நிறைய இம்பேக்ட்ஃபுல்லான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோர்சஸ்லேயும் இருக்குது. இல்லை கிறிஸ் பாயிண்ட்ஸ் நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், நிறைய ஹை பொட்டென்ஷியல் கெரியர்ஸ் இன் சயின்ஸ், ஹெல்த் கேர், ரிசர்ச் வித்தவுட் நீட் இருக்குது. அடுத்தது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்கள், சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள கோர்ஸை நம்ம சொல்லணும்னு சொன்னால் சைக்காலஜிங்க, அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபாரன்சிக் சயின்சஸ், ஜெனட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஜெனட்டிக்ஸ்லாம் இனிமேல் இதுதாங்க ஃப்யூச்சர். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், நிறைய ரிசர்ச் செய்ய வேண்டிய பசங்கள்லாம் நிறைய எடுத்துக்க வேண்டிய ஒரு ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் யூஜி பிஜி கோர்சஸ் எல்லாம் நிறைய ஸ்ட்ராங் ஸ்கோப் இருக்குது. இந்தியாலேயும் இதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ராட்லேயும் போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட அட்மிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின்லி 12th மார்க்ஸ் தான். அடுத்தது சியூஇடி, அப்புறம் இன்னொன்று எல்லா இன்ஸ்டியூட்டும் அவங்க ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டா நம்ம இந்த கெரியருக்குள்ளே இந்த இதுக்குள்ளே உள்ளே போயிடலாம். அடுத்தது செகண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, கீ டேக்அவேஸ். இந்த கோர்சஸ்லேருந்து நம்ம என்ன டேக்அவே பண்ணோம், ஃபஸ்ட்டு மல்டிபிள் பார்த்துங்க. பவர்ஃபுல் கெரியர் ஆப்ஷன்ஸு அவுட் சைட் த ட்ரெடிஷ்னல் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி ரூட். அடுத்தது தீஸ் ஆர் ஹைலி ஸ்கில் ஓரியன்ட் அண்ட் பேஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸுங்க. இதெல்லாம் லைக் சைக்காலஜி, ஓடி, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பத்தி, ப்ராப்ளம் சால்விங், ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸு, பயங்கர ஸ்கில் ஓரியன்ட். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு. இன்றைக்கி ஃபீல்ட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி உங்களுக்கே தெரியும், நம்ம இந்தியா பாப்புலேஷனில் நம்ம எப்படி போயிட்டுருக்கோம். அப்போது அசோக் சார் சொன்ன மாதிரி ஃபுட் டெக்னாலஜி எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைனு. ஸோ இந்த ஃபுட் டெக்னாலஜியெல்லாம் நமக்கு இந்த பசங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போகும்போது அதில் எவ்வளோ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. எல்லாம் நிறைய இனோவேஷன் நீட்ஸு, இது எல்லாமே இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு இப்போ ரொம்ப தேவையான ஒரு விஷயங்க இது. அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், காஸ்ட்டு அண்ட் காம்படிஷன். மோஸ்ட் இந்த கோர்சஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவ், லெஸ் காம்படிட்டிவ் தேன் த நீட் பேஸ்டு ரூட்லேருந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் காம்படிஷன்லாம் கம்மி தாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஹைலி இம்பேக்ட் உள்ள ஃபீல்டு. இந்த ஹைலி ஏன் இம்பேக்ட்ஃபுல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லணுன்னா, இந்த சொசைட்டிக்கு மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன், ஃபுட் குவாலிட்டி, இந்த மாதிரியான கொடுக்குற ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்ட்ஸுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பசங்க கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஃபீல்டு. இப்போ நான் இதில் ஒரு 3 இம்பார்ட்டண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் சூஸ் பண்ணதில் அது ஃபஸ்ட்டு ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி நம்ம இந்தியாவோட பூமிங் பாப்புலேஷனுக்கு ஒரு கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கோர்ஸ். இதில் என்னென்னலாம் பண்ணலான்னா, பிடெக் இருக்குது, பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. இது 4 இயர்ஸ் கோர்ஸு. எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா 12th தான் பேஸ்ட் ஆன மார்க்ஸு வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இல்லை ஃபுட் கீ சப்ஜெக்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் இதில் வரும்னு சொன்னால், ஃபுட் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ப்ராசஸிங், குவாலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் படிப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட் காலேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IIFPT தஞ்சாவூர், அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ட் ஆல்சோ NIFTM ஹரியானா. தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் காலேஜஸ் which actually they cater these food technology. Career options நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஃபுட் குவாலிட்டி அனலிஸ்ட்டு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பேக்கேஜிங் டெக்னாலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் 100% they can also become an entrepreneur.
நிறைய பெரிய பெரிய டெய்ரி இண்டஸ்ட்ரி அங்கெல்லாமும் ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 6 lakhs per annum. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து சைக்காலஜிங்க. ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த ஒரு குரூப். இதில் என்னென்னலாம் படிக்கலாம்னு சொன்னால் பிஏ பிஎஸ்சி சைக்காலஜிங்க 3 years இதை படிக்கணும். எலிஜிபிலிட்டி வந்து 12th standard மார்க்ஸ் தான். ஆனால் முன்னாடிலாம் வந்து காமர்ஸ் குரூப் உள்ள பசங்க கூட சைக்காலஜிக்கு வரலாம். ஆனால் இப்போது சயின்ஸ் குரூப் படித்த பசங்களுக்கு தான் சைக்காலஜிங்கிற மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஃபிசியாலஜி, டெவலப்மெண்டல் ஃபிசியாலஜி, கிளினிக்கல் ஃபிசியாலஜி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கில் பேஸ்ட் ஆன் டிமாண்டான சப்ஜெக்ட்ஸ். டாப் காலேஜஸ் அப்படின்னு பார்க்க போனால் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூர், லேடி ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் டெல்லி, இதெல்லாம் வந்து தே ஆர் டாப் காலேஜஸ் இன் சைக்காலஜி. கெரியர் ஆப்ஷன்ஸ் பார்க்க போனால் கவுன்சிலர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட். இந்த சைக்காலஜி வந்து ஒரு வேரிடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கோர்ஸுங்க. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸுங்க. எனக்கு ஒரு ஸ்கூலில் நம்ம இருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கி படிக்கிற சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு விஷயம். ஒரு குட்டி குழந்தைகிட்ட கேட்டால் கூட ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும். இந்த கவுன்சிலர்ஸ் வந்து தே ப்ளே வெரி இம்பார்ட்டண்ட் ரோலுங்க. நம்ம வந்து கவுன்சிலர் கூட சொல்லக்கூடாது, அவங்களெல்லாம் வந்து ஒரு வெல்னஸ் ஆஃபீஸர்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி டே டு டே ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைங்க நான் சொல்லும்போது டாப் பெர்ஃபார்மிங் சைல்டுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. அண்டர் பெர்ஃபார்மிங் சைல்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த குழந்தையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் இன்னொன்று, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததில் ஒரு விஷயங்க, அகடமிக்கில் ஒரு குழந்தை வந்து அந்த அகடமிக் ப்ரெஷரோ அகடமிக்ஸில் அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத போது அந்த அகடமிக்கில் உள்ளது தாங்க பிஹேவியர் இஷ்யூவாக மாறுது. நம்ம வந்து நிறைய குழந்தைங்க வந்து பிஹேவியரல் இஷ்யூஸில் உள்ள குழந்தைங்களை இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி கடைசியில் ஒரு ரூட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களால் அகடமிக்கில் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. தே வில் ஜஸ்ட் பி அண்டர் அச்சீவர்ஸ். ஸோ அதை வந்து மாஸ்க் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஹேவியருக்கு வருவாங்க. ஸோ நிறைய சின்ன வயசுலேயே இந்த நம்ம கண்டுபிடிச்சது அந்த குழந்தைங்களை அந்த ரைட் இன்டர்வென்ஷன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த பிஹேவியரல் இஷ்யூஸை நம்ம ரொம்ப டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து தவிர்த்துடலாம். அதுக்கு கவுன்சிலிங் அண்ட் ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் ப்ளே அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏதாவது ஒரு குழந்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு க்ரீமில் உள்ள நல்லா படிக்கிற பசங்க, ஃபிசிக்கலி வெல், அந்த மாதிரி குழந்தைங்கள மட்டும் பற்றி தான் நமக்கு தெரியும். பட் இதில் கொஞ்சம் டிசபிள்டு உள்ள குழந்தைங்க இருக்காங்க, ஆட்டிசம் சொல்கிறோம், நிறைய இந்த மாதிரியான வேறு விதமான ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களும் இருக்காங்கங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும், அந்த குழந்தைக்கு ஏதாவது இன்டர்வென்ஷன் தரணும் அப்படின்னு நம்ம சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்கள அசஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகணும். அசஸ்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் அதை பண்ணணும். அதில் ஐக்யூ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த சைக்காலஜிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஆன் டிமாண்டு, ஹைலி ஸ்கில் ஓரியன்ட். ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கிற ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கோர்ஸ். அண்ட் இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 3 to 5 lakh. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைக்காலஜி எடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக யுவர் சேலரி ஆல்சோ வில் கோ. இன்னொன்றுங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சைடில் கூட யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ராக்டிஸ் வே யூ கேன் ஹாவ் அ கிளைண்ட் பேஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் இல்லாமல் தனியாக கூட நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு கோர்ஸ் இது. 3வது கோர்ஸ் நான் எடுத்துக்கிறது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து ஓடிஇஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஓடிஇஸ்டோட இவங்களோட இந்த கோர்ஸ் டைப் எப்படின்னா 4.5 years இருக்கும் இந்த ஓடிஇஸ்ட் பண்ணுறதுக்கு. எலிஜிபிலிட்டி வந்து 12th வித் மேக்ஸ், இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி.
கீ சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு ஓடிஸ்ட்னு சொன்னால் அவங்களுக்கு ஆனட்டமி தெரியணும், ஃபிசியாலஜி தெரியணும், தெரப்பி டெக்னிக்ஸ் தெரியணும், சைக்காலஜியும் தெரியணும். ஸோ வந்து பயங்கர எம்பத்தட்டிக்காக, ரொம்ப ஸ்கில் ஓரியன்டான ஒரு கோர்ஸு. இல்லை டாப் காலேஜஸ்லாம் என்னன்னு சொன்னால், நம்ம எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் சென்னை, சிஎம்சி வெள்ளூர், இதெல்லாம் வந்து டாப் இன்ஸ்டியூட்ஸ் ஹூ ஆஃபர் ஓடிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் கெரியர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, ரீஹேபிலிட்டேஷன் தெரப்பிஸ்ட், பீடியாட்ரிக் ஓடி இருக்குது, ஜெனரிக் கேர் ஓடியும் இருக்குது. ஸோ இதோட சேலரியும் பார்த்தீங்கன்னா 3 lakhs to 6 lakhs per annum வரைக்கும் இருக்குங்க. அண்ட் you can also have your own you can have your own clinic where you will help lot of people with difficulties and disabilities. ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு கோர்ஸுங்க இது. டு கன்க்ளூட், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரு சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இம்பேக்ட்ஃபுல் கெரியர் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நீட் மட்டும்தான் இல்லைங்க. நீட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த இதில் இருக்குது. அதனால நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு கெரியர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெரியரில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹைலி பொட்டென்ஷியல். லைக் சைக்காலஜி, ஓடி ஆகட்டும், ஃபுட் டெக்னாலஜி ஆகட்டும், ஃபாரன்சிக் சயின்சஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஹை பொட்டென்ஷியல் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவுடைய ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு இது வந்து ரொம்பவே ரெலவெண்ட்டாக இருக்கும். அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, இது குளோபல் ரெலவென்ஸும் இதுக்கு உண்டு. அடுத்தது, இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம சொசைட்டிக்கும் நம்ம நல்லா சர்வ் பண்ண முடியும். வேர் யூ கேன் டேக் கேர் ஆஃப் த மென்டல் ஹெல்த், ரீஹேபிலிட்டேஷன், ஃபுட் சேஃப்டி, இதெல்லாமும் இது கேட்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தீஸ் ஆர் லெஸ் காம்படிட்டிவ் அண்ட் மோர் ஸ்கில் ஃபோக்கஸ்டு தேன் நீட் பேஸ்டு. அண்ட் இது இல்லாமல் இதில் அட்மிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா நீட் மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க. இட் இஸ் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் 12th மார்க் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். சேலரிஸ் வந்து தே ஆர் வெரி டீசென்ட். நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி நீங்கள் க்ரோ ஆகும்போது சேலரி ஆல்சோ வில் க்ரோ அண்ட் யூ வில் பி பிளேஸ்ட் வெரி ஹை. அண்ட் இன்னொன்று ரொம்ப முக்கியம், இங்கேருந்து வெளியிலலாம் போக வேண்டாம். நம்ம இந்தியாவிலே, நம்ம தமிழ்நாடுலேயே இருக்கிற நல்ல டாப் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், நம்மளோட ஒரு பாத்தை நம்ம சூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கணும்னு சொன்னால், நம்மளோட பேஷன், நம்ம பர்சனாலிட்டி, நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் பேஷனுக்கும் தகுந்த மாதிரி இதில் இவ்வளோ அழகழகான கோர்சஸ் இருக்குது. இதில் எந்த கோர்ஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரிமெம்பர், சக்ஸஸ் doesn't need neat, it needs clarity and commitment. அண்டு எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த அசைன்மெண்ட்டில், எனக்கு நிறைய ப்ராவர்ப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கடி நான் நினச்சிப்பேன். ஆனால் இதில் ஒரு ப்ராவர்ப் எனக்கு இந்த அசைன்மெண்ட் பண்ணதில் எனக்கு தோணுனது என்னன்னு சொன்னால், ஒரு ப்ராவர்ப் இருக்குது, சக்ஸஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட் இஸ் அ ஜேர்னி. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஜேர்னியை தான் நான் ரொம்ப உணர்ந்தது இந்த அசைன்மெண்ட்டில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜஸ்ட் ரீடிஸ்கவர், எக்ஸ்ப்ளோர் ஆர் ஓன் செல்ஃப்ஸ். ஸோ அதனால் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் அசைன்மெண்ட். தேங்க்யூ.